போட்டு அடி என்ன அடிக்க போகிறாரு. நீங்கள் பாருங்க, இன்னும் இவ்வளோ வச்சுக்கார் பேப்பர். பார்த்தா 2 போயிருக்கு. இன்னும் இவ்வளவு நம்ம தான் முடிக்கணும். வேலைக்கா இருக்கு, யாருக்கு தெரியும்? பேப்பரை தொடர்ந்து தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும். டேரக்டர் வந்து பயிர் இருக்காரா ஃபுல் என்ன அனுப்பிடா அறாடே 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 மதுரை சிங்கப்படா. நீ என்ன பிடிக்கணும்னு நினைச்சு காட்டுக்குள்ள இறங்குனா எதுக்கு கிரைம் த்ரில்லர் மூவி அப்படினாவே எல்லாமே வந்து நைட்ல நடக்கிற மாதிரி எல்லாமே இருக்கு. டேல வந்து ஒரு விஷயம் நடக்குது, தப்பான விஷயம் நடக்குதுன்னா அந்த இம்பாக்ட் இருக்காது. ரியல் லைஃப்னு பார்த்தா எல்லா கிரைம்ஸும் பகல்லே தான் நடந்துட்டு இருக்கு. பகல்ல நடந்த விஷயத்தை தான் இதுல நைட்ல காமிச்சிருக்கோம். விடியறதுக்குள்ள என்ன கண்டு இருக்கிற உசரங்கள்ல ஒண்ணு ஒண்ணா நீங்க வந்து விஜய் சார் படத்துல ஒரு டைலாக் சொல்லிருப்பீங்க. ஆமா, என்ன டைலாக் நீங்க சொல்லுங்க. காதல் 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 காதல். வாழ்க்கை பூரா படம் ஃபுல்லா காதல் காதல். அவர் காதலை கெடுத்தனா கடைசியில் எனக்கு காதல் வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல குத்துப்பட்டு கிடக்கும் போது போடுவேன். சார் சார் சேவிக்கெல்லாம் பண்ணி டெய்ல கட்டி சார் சார் காதல்லாம் இது வரைக்கும் என்னன்னே தெரியாதுன்னா முத ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு என்ன காதலிக்குதா இல்லையான்னு தெரியல. அதனாலதான் உங்களை பார்க்க வந்திருந்தேன். அப்பதான் சொல்லுவாரு, ஊரா காதலாம் கெடுத்த நீ உன்னோட காதல் உண்மையான காதலாக தான் என் உயிரை கொடுக்கிட்டு தோண கை விடுவான். உறங்காவிலிகள் தான். உறங்காவிலிகள்னு பேர் வைக்க முடியாதனால இறைவனுக்கு வச்சாச்சு. விஜய் சாரோட படம் வந்து ஜனநாயகம் வரப்போகுது. வரத்துக்கு முன்னாடி ஹைப்பு, பயங்கர ஹைப்பாக இருக்குது. நான்லாம் வந்துக்கிட்டு ஒரு 50 படம் வரைக்கும் டிஃபனே சாப்பிட மாட்டேன். நான் ஒரு 400 410 படம் போயிட்டுருக்கு. ஏன்னா என்ன கொடுத்துருவாங்களோ, இந்த டயலாக் பேசிடுவோமோ பேச மாட்டோமோ பயம். கேமரா பார்த்தா பயம். அப்புறம் வந்து ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தா படம் படம். அதாவது உள்ள டக்கு 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 இங்கே உள்ள ஒரு ஆற்று ஒரு மிஷின் ஒன்று டக்கு என்ன செய்வார்னா, நீமாவோட டேக் போயிட்டுருக்கோம். ஏதாவது அப்படி டேக் போயிட்டுருப்போம். ட்ரோன் மேலே போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் ஒரு கேமரா இருக்கும், அந்த பக்கம் ஒரு கேமரா இருக்கும். ரெடி ரோல் ஆக்ஷன் அப்படிமா. நீமா மட்டும் அப்படி ஒடியாந்துட்டு இருக்கோம். எங்கே வரும்னா அப்படி நின்று தூங்கிட்டு இருப்பார். அப்படி ஆக்ஷன்யா 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 நடத்துற எங்கே நீமா அப்படின்னு. சார் இங்கே தான் சார் இருந்தாலும் தூங்கிட்டு இருப்பார். கர்றன்னு தூங்கிட்டு இருப்பார். நடிக்கலாம் வரல. நான் ஏதோ சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் இளையாத்த கொண்டு சிறிய கிராமத்தில் பிறந்தேன். ஏதோ சினிமாவே வந்து திருப்பி உட்காந்துட்டு ஒரு தேட்டரில் கொண்டே 3 படம் போடுவாங்களே, கொண்டாந்து உட்கார வச்சு அப்பா அப்படி விடி முடிக்கணும்டா உட்காந்து பார்க்கடா படத்தை. அப்புறம் ஒரு டிக்கெட்டுக்கு 3 படம் அப்படி பார்க்க வச்சா நம்ம எந்த போட்டு ஒளி வருதோ அதுதான் படம் ஒரு நடிச்சு உட்காந்து புண்டு அடைச்சு விட்டோட அந்த ஒளியை பார்த்துட்டாங்க. இன்னைக்கு அந்த ஒளிக்கிலே நம்ம வரும்னு நினைக்கும் போது இரவின் விழிகள் டீம் மெம்பர்ஸ் வந்து இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். உங்க மூலியமா உங்களை சந்தித்து பெரிய பாக்கியம். இப்போ சந்தோஷம். கேளுங்க, இரவின் விழிகள் எல்லாம் வந்துருக்க பாருங்க. தீயா வருது இன்னும் சொன்னாங்க. ட்ரைலர் பார்த்துருந்தேன். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப எல்லாமே ஃபாரஸ்ட்லேயும் இருட்லேயும் வந்து எடுத்துருக்கீங்க. ஸோ இரவின் விழிகள் படம், அந்த படத்தோட ஸ்டோரி வந்து எப்படி உருவாச்சு? இல்லை இது வந்து இட்ஸ் ரியல் ஸ்டோரியா இல்லை எல்லாமே ஃபுல்லாக இந்த இமேஜினேஷன்? முழுக்க இது கற்பனைன்னு சொல்ல முடியாது. பாதி நடந்த விஷயங்களையும் நம்ம வந்து கலந்து தான் அதை பண்ணியிருக்கோம். நடந்த விஷயங்கள், நீ நடக்கிற விஷயங்கள் அது கற்பனையில் கலந்து ஆடியன்ஸுக்கு எப்படி பிடிக்குமோ அது சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய கிரைம் த்ரில்லர் மூவி எல்லாம் வந்திருக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட ட்ரைலர் பார்க்கும்போது வந்து கிரைம் மூவி மாதிரி தான். ஆமாம் ஆமாம். அதுக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம்? தமிழ் சினிமாவில் எல்லாருமே கேட்குற கேள்வி தான் எல்லாருக்கும் பதில் சொல்கிறது தான். நம்ம படம் டோட்டலாக வேறு, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாலாம் வேறுன்னு சொல்ல முடியாது. இருக்கிற 26 கதையில் சுற்றி தான் பண்ண முடியும். அதில் எவ்வளோ சுவாரஸ்யமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கோம். ரெண்டாவது என்னென்னா, இந்த நாட்டு வந்து புதுசு. நாட்டுன்னு மீன்ஸ் என்னென்னா, இன்றைக்கி நைட்டில் தான் யாரும் தூங்குறதில்ல. டேயில் தூங்குறாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் தான் அதிகபட்சம் எல்லாருமே தூங்குறாங்க. அது எதனால், ஏன் அப்படி நடக்குது? மொபைல்லே தான் நிறைய பேர் வாழ்கிறாங்க. இந்த இப்போ கூட ஒரு படம் வந்துச்சு மொபைலை வச்சு. அதுமாரி மொபைல்லே தான் எல்லோரும் வாழ்கிறாங்க. அது இரவின் விழிகள், நைட்டில் கண்ணு முழிக்கிறதுனால எவ்வளோ ஆபத்து இருக்குது, இளைஞர்களுக்கு இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் எவ்வளோ ஆபத்து இருக்குங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக கிரிஞ்ச் இல்லாமல் எவ்வளோக்குள்ள ஸ்வீட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்கோம். எதுக்கு கிரைம் த்ரில்லர் மூவி அப்படினாவே எல்லாமே வந்து நைட்ல நடக்கிற மாதிரி எல்லாமே இருக்கு. இது பகல்ல நடக்கிற மாதிரி எதுவும்
அதாவது டேலன்னு சொன்னாக்கா அந்த இது இருக்காது, அந்த அந்த இம்பேக்ட் இருக்காது. டே நம்ம காமிக்கிறோம், டேயில் வந்து ஒரு மர்டர் நடக்குது, டேயில் வந்து ஒரு விஷயம் நடக்குது, தப்பான விஷயம் நடக்குதுன்னா அந்த இம்பேக்ட் இருக்காது. அதனால தான் நைட்டு மேக்ஸிமம் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது. ரெண்டாவது என்னென்னா கதைக்கு தேவைப்படுதில்ல. கதைக்கு வந்து பகலில் ஒரு விஷயம், இந்த படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா டேயில் பண்ணுறதாலும் கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ அழகான லொக்கேஷனு. இப்போ கேமராமேன் பாஸ்கர் சொன்னார், நீ முடிஞ்ச வரையும் டேவுக்கு மாற்றப்பாரு, ஏன்னா லொக்கேஷன்லாம் வேறு லெவல் லொக்கேஷன் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் திருப்பி இருட்டாக்குறிய எல்லாத்தையும் அப்படின்னு கூட கேட்டார். பட் இந்த படத்துக்கு இது தேவைப்பட்டுச்சு, நைட்டு தேவைப்பட்டுச்சு. அதனால இந்த படத்தை வந்து நம்ம நைட்டில் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி நைட்டில் பண்ணுற மாதிரியான சூழல் வந்துச்சு. பகலில் நடந்த விஷயத்தை தான் இதில் நைட்டில் காமிச்சிருக்கோம். பகலில் நடந்த நம்ம தமிழ்நாட்டில் சில சம்பவங்கள், நடந்த சம்பவங்களை மையமாக வச்சு கற்பனையில் நம்ம சில விஷயங்கள் சேர்த்துருக்கோம். பட் அது ரியாலிட்டியாக அதுவா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அதில் ஒரு சில விஷயங்கள் எப்படி சொல்லணுமோ ஆடியன்ஸுக்கு எப்படி சொல்லியிருக்கோம். அது ஆக்சுவலி வந்து இது வந்து பவர் ஸ்டார் மாதிரி ஒரு ஆள் நடிக்க வேண்டிய ஸ்கிரிப்டு. அது வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து நம்ம ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. வேறு ஒரு படம் வேறு ஒரு கதைக்கு தான் நம்ம போய் வேறு ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணோம். அது கொஞ்சம் தள்ளி போனதுனால இவரை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நான் பேசினேன். ப்ரொடியூசரை தான் ஃபஸ்ட்டு உள்ளார வந்தார். அப்புறம் திருப்பி ஒரு 10 நாள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சூஸ் பண்ணேன் இவரை. இவர் வந்து 10 நாளைக்கு முன்னாடி நடிச்சது பாரு, நம்மளை கூப்பிட்டா தேவலாம், நம்மளை நடிக்க சொல்லுவார் அண்ணன், ஏதாவது ஒரு சின்ன சான்ஸாக கொடுப்பாருன்னு மைண்டில் இருந்திருக்கும் உங்களுக்கு அப்புறமா சொன்னார். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேரக்டரை பண்ணுங்கள், ஏன்னா கொஞ்சம் காமெடியாக கிரெஞ்சாக ஒரு மாதிரியாக போகும். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பவர் ஸ்டார் மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக. அது நம்ம எவ்வளோக்குள்ளே காமெடியாக காமிக்க முடியுமோ. சைக்கோ த்ரில்லர் மூவியில் கமர்ஷியலாக முதல் படம் நம்ம தான். கமர்ஷியல் சைக்கோ த்ரில்லர் மூவின்னா நம்ம தான். அது கமர்ஷியல் சைக்கோ த்ரில்லர் மூவிங்கிற ஜேனரே கிடையாது. அதை புதுசாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எல்லா கொலை அப்படியே போயிட்டு இல்லாமல் அதில் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். அது மாதிரி கேஸ்டிங் வந்து இவரும் நம்ம செலக்ட் பண்ணது அப்படி தான் செலக்ட் பண்ணோம். அதுமாதிரி சிசர் மனோர் சார்லாம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அவர்லாம் வந்து எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்த சிசர் மனோர் சார் கிடையவே கிடையாது. டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பேன். என்ன இப்படி நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸு பிரிச்சு எடுத்துட்டாப்புல, சூப்பராக பண்ணியிருக்காப்புல பர்ஃபார்மன்ஸு. அதுமாதிரி நீமாரே வந்து பிங்காரோன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று கர்நாடகா, அதில் வந்து நேஷனல் அவார்டு வாங்கின படம் அது. அந்த படத்தோடைய ஸ்கில்ஸ்லாம் எனக்கு வந்துருந்துச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் ஷார்ட்டாக வேணும், ரெகுடான ஒரு ஃபேஸ் லுக்கு வேணும், ரெகுடாக கொஞ்சம் ஆக்டிடியூடு வேணும் எனக்கு பார்க்கும்போது. நம்ம நீமாவரையை பார்க்கும்போது எனக்கு வந்து பிங்காரோலாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு ஏழை வீட்டு பொண்ணாக ரொம்ப இன்னசென்ட்டாக நடிச்சிருப்பாங்க அதில். அப்போ எனக்கு வேறு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி கிளிப்லாம் எனக்கு அனுப்பிவிட்டாங்க. பார்த்தேன், கரெக்டாக இருக்கும் இந்த இதுக்கு, நம்ம படத்துக்கு வந்து கரெக்டான ஹீரோயினுங்க தான், நீங்கள் கமிட் பண்ணுங்கன்னு சொல்லி கமிட் பண்ணேன். அப்படி தான் அவங்க வந்தாங்க. இப்படி எல்லாருக்கும் ஒரு பின்னாடி எல்லாரையுமே நம்ம சூஸ் பண்ணி இந்தந்த கேரக்டர் இவங்க தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தான் பண்ணுச்சு. சரண் ராய் சார்லாம் வந்து ஒரு வாரம் தென்னியில் போய் மீட் பண்ணிட்டு ஒரு வாரம் பேசி ஸ்கிரிப்ட்லாம் சொல்லி அதுக்கப்புறமா தான் அவர் கமிட்மெண்ட் உள்ளார கொடுத்து அவர் உள்ளார வந்தார். அதுமாதிரி எல்லாரையுமே பார்த்து தான் கேஸ்டிங் பண்ணியிருக்கோம். அரசியல் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அரசியல் சினிமாங்கிறது வந்து சினிமாவில் இருந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியலுக்கு வருவாங்க. நம்ம அரசியல்கிட்ட இருந்துட்டு சினிமாவுக்கு வந்ததுக்கான காரணம் என்னென்னா நம்ம நண்பரால் தான். அவர் வந்து வேற ஒரு படம் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டாரு. சரின்ட்டு நம்ம நண்பரால் தான் நாளைக்கு ஏதாவது அப்படிலாம் இல்லை. நம்ம ஒரு படம் பண்ணுவோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு பண்ணிட்டு வந்தேன். அப்புறமேலு சரி நம்ம பிஸ்னஸும் நிறைய பார்த்துட்ருக்கோம், சரி ஒரு பிஸ்னஸாக பண்ணோன்னு சரி நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லும் போது அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்றைக்கி வந்து நான் தான் சொன்னேன்ட்டு சொல்லிட்டு திருப்பி மாற்றிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நல்லா யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு சொன்னார். சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ண வந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கும் ஹீரோ பண்ணணும் ஒரு ஆசை இருந்துச்சு. சரி நம்மளை சொல்ல மாட்டாரான்னு நானும் இருந்தேன். வேறு ஹீரோலாம் வந்து நிறைய பேரை போய் பார்த்தோம், ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் கடைக்கு யார் தேவைப்படுவான்ட்டு வந்தார். அப்புறம் திரும்பி ஓகே பண்ணதுக்கப்புறம் இன்னும் பயமாயிட்டு, ஆகா நம்ம வய கொடுத்து நம்மளே மாட்டிக்கிட்ட மாரி நாளைக்கு ஏதாவதுன்னா
என்னங்க சொல்லிவிட்டு இப்போ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாருன்ட்டு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்ன செய்வார்னா தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள்லாம் தூங்க முடியாது. இது நான் சொல்லுவேன், ரெட்டிஷாக இருக்குது ஒன்று உங்களுக்கு, ஒரு 1/2 hour போய்ட்டு நீங்கள் வந்து வெட் கிளாத் வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் படுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 1/2 hour ஒரு 1 hour 2 hour கூட படுத்திருக்காரு. ஆனால் அந்த ரெட்டிஷ் போகாது இவருக்கு, ரொம்ப லேட்டாகும் ஒரு கண்ணு முடிச்சிட்டாலே. இவர் என்ன செய்வார்னா நீமாவோட டேக் போயிட்டுருக்கோம், ஏதாவது அப்படி டேக் போயிட்டுருப்போம், ட்ரோன் மேலே போயிட்டுருக்கோம், இந்த பக்கம் ஒரு கேமரா இருக்கும், அந்த பக்கம் ஒரு கேமரா இருக்கும், ரெடி ரோல் ஆக்ஷன் அப்படிமா. நீமா மட்டும் அப்படி ஒடியாந்துட்டு இருக்கோம். எங்கே அவருன்னா அப்படி நின்று தூங்கிட்டு இருப்பார். அப்படி ஆக்ஷன்யா ஆக்ஷன் எங்கே நீமா அப்படின்னு, சார் இங்கே தான் சார் இருந்தாலும் அப்படி தூங்கிட்டு இருப்பார், கர்றன்னு நின்று தூங்கிட்டு இருப்பார். அதுமாரி நிறையா நடந்திருக்கு. அதுமாரி சிப்ஸ் பாக்கெட் வர தின்னுகிட்டே இருக்கணும் இந்த படத்தில். ஒரு டேக்கு போகும், நான் சொல்லுவேன் ஒரு டேக் போய் உங்களுக்கு ஓகே ஆகலைன்னா பின்னாடி வாங்கி வச்சா டே ரூபா அப்படின்னா தோறுக்குனேன் அப்படிமா ஒரு 20 சிப்ஸ் பாக்கெட்டு. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 20 சிப்ஸ் பாக்கெட்டு தின்னுருப்பார். ஆமாம், சிப்ஸ் பாக்கெட்டை கையில் கொடுத்துட்டு தின்னுக்கிட்டே இருக்கிறது தான் கேரக்டர். அதுமாரி நிறையா நடந்திருக்கு விஷயம்லாம். நாங்கள் அரசியலுங்கிறது வந்து அப்பையிலேருந்து நம்ம பிறந்ததுலேருந்தே அரசியல் இருக்கனால அது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. அது அப்பாவோட அப்படியே பயணிக்கிறோம். அப்பாவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்தது. இப்போ உள்ள அரசியல் எப்படின்னா நமக்கு வந்து டெக்னாலஜி இப்படி போயிட்டுருக்கு. மொபைலு அது இப்போ ஐடிவிங்க நிறையா போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு. அரசியலோட களம் வந்து இப்போ நார்மலாக இல்லாமல் எல்லாமே டிஜிட்டலாக போயிடுச்சு. ஒரு டைப்பிங்கு, ஒரு லெட்டர் எது இருந்தாலும் நம்ம பண்ணுறதுக்காக நம்ம அப்பாவுக்கு ஒரு பேக்கப்பாக வந்தோம். அது கடைசியில் வந்து நம்ம இன்னும் ஒரு இளைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அப்பா எலெக்ஷனில் நிற்க சொன்னாங்க. சரின்ட்டு சும்மா யதார்த்தமாக நின்று ஒரு 20 நாளில் அதுக்குன்னு ஒர்க்கு பண்ணோம். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம ஈவினிங் டைம்ஸ் நைட் டைம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் ஆமாம், ரொம்ப பயம். அங்கே பாம்பு எல்லாமே லைக் எப்போவுமே லைக் என் கண் எப்போவுமே அப்படி தான் இருக்குது, எங்கேயோ பாம்பு இருக்குது. பிகாஸ் எனக்கு ரொம்ப பயம் இருக்குது லைக் ஸ்னேக்ஸு. ஸோ அண்ட் நைட் ஷூட்டிங் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அது லைக் நமக்கு கான்செப்ட் என்ன வேணும்னா லைக் நம்ம விஷுவல் நமக்கு எஃபெக்ட் சூப்பராக வந்திருக்கு இந்த படம்ல. ஐ திங்க் நீங்கள் பார்த்துட்டு ஆல்ரெடி ட்ரெய்லர். சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, ஒரு பையன் கேட்பாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டஸ்கியாக இருக்கிற கேர்ளை வந்து நீங்கள் கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்கலாம், எதுக்கு வந்து ஃபேராக இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு மேக்கப் போட்டு நடிக்கணும். ஸோ அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அவங்க எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க டெடிக்கேஷனை நான் பார்க்குறேன், அப்படி பார்த்து நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கு இந்த ஹீரோயின் ரிப்ளை பண்ணியிருப்பாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அப்போ டெடிக்கேஷனான ஹீரோயின் இல்லையா, நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு எனக்கு என்ன சொல்லணும்னா, நாங்கள் ஃபேர் கலர் இல்லை, டஸ்கி கலர் தான் நீங்கள் பார்க்கணும். அண்ட் எனக்கு முன்னாடி இப்போது வேறு ஆர்டிஸ்ட்டுக்கு அதை நான் எனக்கு கம்பேர் பண்ணதுக்கு ஆகாது. பிகாஸ் எனக்கு முன்னாடி தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. முன்னாடி எனக்கு பாஷை கூட தெரியல. லைக் இண்டஸ்ட்ரிக்கு வரும் முன்னாடி லைக் 1 வருஷம் முன்னாடி நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணோம்னா நாங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், தமிழ் கற்றுக்கணும், அப்புறம் தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். பிகாஸ் நாங்கள் மக்கள் கூட என்ன ரீச் பண்ணதுக்கு வேணும், அப்புறம் லேட்டர் நாங்கள் மக்கள் கூட பேசுறதுக்கு இருக்குது. ஸோ அவள் கூட இன்டராக்ட் பண்ணதுக்கு, அப்புறம் என் டைலாக் கூட க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பேசுறதுக்கு எல்லாம் லைக் நாங்கள் யோசிச்சுட்டு நாங்கள் தமிழ் கற்றுக்கிறேன். ஸோ இது நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் என் ஹார்ட் ஒர்க் பார்த்துட்டு டிரெக்டர் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு நான் யோசிக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப ஐயாசா அது ஜென்ரேஷனாக இருக்கீங்க. கமல் சார் கூட, விஜய் சார் கூட அப்படி நடிச்சுட்டு எல்லா ஹீரோவும் நடிச்சுட்டு வந்திருக்கீங்க. அதாவது எல்லா ஜென்ரேஷனையும் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ இருக்கிற சினிமாவுக்கும் இப்போ இருக்கிற சினிமாவுக்கும் வந்து என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? அதான் இந்த படமே. ஆமாம், இந்த படமே வந்து இன்றைக்கி வந்து அதான் சொன்னார்ல சார், சொன்னாங்கல்ல இரவு விழிகள். இன்றைக்கி வந்து ஒரு வீட்டில் போனீங்கன்னா ஒரு 5 பேர் உட்காந்து 5 பேர் போனீங்கன்னா 5 செல்லை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஒரே வீட்டுக்குள்ளே. யாருமே பேசிக்கிறதே இல்லை. எல்லாமே வந்து அவங்கவுங்க இப்போ வீட்டில் வந்து இப்போ பார்த்தா அவங்க ஒரு பக்கத்து செல்லு எல்லாமே ஒரு சோபாவில் உட்காந்து 5 பேருமே. முதல்லாம் வந்து குடும்பத்தை பற்றி பேசுவாங்க, ஊரை பற்றி பேசுவாங்க, வாழ்க்கையை பற்றி பேசுவாங்க. சரி அடுத்து நாளைக்கு என்ன பண்ணலாம், அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணலாம், பிள்ளையை என்ன ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், எல்லாமே யோசிப்பாங்க. இப்போல்லாம் அவங்கவுங்க செல்லு. ஏன்னா நீங்கள் தொட்டுட்டீங்க கெட்டுட்டீங்க, செல்லை தொட்டீங்க. நான் வந்து இப்போ வீட்டிலலாம் சொல்லியிருக்கேன், 10 மணிக்கு மேலே செல்லை தூக்கி எங்கிட்டாவது ஓரமாக கொண்டு ஒழிச்சு வச்சிருக்கும். ஏன்னா அது தொட்டாது அப்படியே அது பிடிச்சோம்னா அப்படியே இழுத்துரும் 3 மணி வரைக்கும். அதுக்கு அந்த நீ என்ன தட்டுறீங்களோ எல்லாமே வரும். அதனால அது அந்த வினையே அதில் தான் இருக்குது. அதில் இந்த படத்தில் அருமையான விஷயத்தை சொல்லியிருக்காங்க சார்.
நல்ல இரவு விழிகள்னு இந்த செல்ஃபோனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மக்களுக்கு என்ன தேவையோ, என்ன விழிப்புணர்ச்சி தேவையோ எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் வந்து காமெடி த்ரில்லரு, ஒரு மக்களுக்கு வந்து இப்போ என்ன தேவை, மக்களுக்கு எதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, எதனால மக்கள் ஒரு 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 கேரக்டர் வந்து ஏன் அப்படி ஆனான், எதுக்கு இப்படி ஆனான், யாருனால, எந்த செல்ஃபோன்னால், எந்த யூடியூப்னால, எந்த இதனால, எல்லாமே அதாவது சம்மந்தப்பட்டது அத்தனையுமே இந்த படத்துக்கு ஒரு தேவையானது அவ்வளவுமே இருக்குது. நிச்சயமாக வந்து படம் பார்த்தாங்கன்னா ஒரு அந்த அதாவது உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போக முடியாது. நிச்சயம் இந்த படம் மிகப்பெரிய லெவல் போகும். அருமையான அதாவது ஒரு படத்துக்கு ஒரு பானம் சோறு மாதிரி என்னென்ன தேவையோ மக்களுக்கு தேவையோ அத்தனையுமே இருக்குது. சாரை பற்றி டேரக்டர் பற்றி சொன்னோம்னா என்கிட்டலாம் ஒரு 25 நாள் டேட் வாங்கிட்டு 7-8 நாள்லேயே வந்து வேலையை வாங்கி முடினா 8 நாளில் ஒரு 30 நாள் நடித்த மாதிரி படம் ஃபுல்லாக இருப்பேன். அப்படின்னா யார் திறமை? அவர் திறமை. நான் கூட லாஸ்ட் நாளில் கோச்சிக்கிட்டு சத்தியமாக சொன்னது பக்கத்தில் வந்துருக்காரு, சார் என்ன சார் காலையில் வெள்ளம் விதையை நட்டு மத்தியானமே பிடுங்கி நட்டு கருதரிச்சு நைட்டே சோறு சாப்பிட்றதா, என்னங்க 1 மாதம் எடுக்கிற வேலையை எப்படி போட்டு மனுஷனை கொள்றீங்க அப்படி திட்டி கூட விட்டேன். அந்த மாதிரி மனுஷன் டக்கு அடுத்து 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 போகலான்னா அது மலை பிரதேசம் வேறு. அவர் விட்டால் போதும். அதாவது என்னென்னா மேக்சிமம் ஒரு 25 நாள் வேலையை சத்தியமாக சொல்கிறேன் 9 நாளில் படம் ஃபுல்லாக எடுத்துருக்காரு. யாருனாலையும் எந்த டைட்னாலும் எடுக்க முடியாது, எந்த லைட் எடுக்க முடியாது. நிச்சயமாக அருமையான திறமைசாலி. அது இன்றைக்கி எப்படி யோகா கணேஷ் சார், இவர் நெல்சன் சார், இந்த படம் வரட்டும் அதுக்கப்புறம் எல்லாரையும் மிஞ்சுவார். சிக்கன் ராஜேஷ் சார் வந்து அருமையான திறமையானாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகி வெளியில் வரட்டும், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய லெவலுக்கு ஆகி பெரிய லெவலுக்கு வரும். இந்த படம் நல்லா போகும். நிச்சயமாக எல்லோரும், நான் ஒரே ஒன்று கேட்குறேன்னா உங்கள் காலை தொட்டு கேட்குறேன், எல்லோரும் தியேட்டருக்கு வாங்க. தியேட்டர் வந்து படத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆளை பார்த்தா விஜயகாந்த் முரளி மாதிரி இருப்பார், அருமையாக நடிச்சிருக்காரு. ஆள் இப்படி தான் இருக்காரு பார்க்குறேன், கதையோட கதையே மங்கிடிதாங்க, இப்படி தான் இருப்பார், பார்த்தா ரசனையாக இருக்கும். இவரா அந்த மூஞ்சி அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்லா பண்ணுங்க பாப்பா, அருமையாக பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம போய் சாட போனோம்னா அந்த பேப்பர் வச்சு அவங்க இந்த இது எழுதி கொடுத்துருவாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. அதை வந்துட்டு ஒரு நான்லாம் வந்துக்கிட்டு ஒரு 50 படம் வரைக்கும் டிஃபனே சாப்பிட மாட்டேன். நான் ஒரு 400-410 படம் போயிட்டுருக்கு. ஏன்னா என்ன கொடுத்துருவாங்களோ இந்த டயலாக் பேசிடுவோமோ பேச மாட்டோமோ பயம், கேமரா பார்த்தா பயம். அப்போ வந்து ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தா படம் அதாவது உள்ள டக்கு இங்கே உள்ள ஒரு ஆற்றுல ஒரு மிஷின் ஒன்று டக்கு அடிக்கும். ஒரு 50 படம் வரைக்கும் அப்போல்லாம் டிஃபனே சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க வந்து வரும்போதே அதை ஃபுல்லாக மைண்டில் தப்பு பண்ணிடக்கூடாது, நம்ம ஹீரோனி தப்பு பண்ணிடக்கூடாது, டைலாக் ஒன்று கட் பண்ணி சூப்பராக பண்ணுவாங்க. நிச்சயமாக வந்து அதாவது யார் உழைக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக அவுட்புட் நல்லா கிடைக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தேட்டரில் வந்து பார்த்து மிகப்பெரிய லெவலுக்கு வரணும். அதை ஒன்று வேண்டி கேட்டுக்கிறேன். உங்களை வந்து ஒரு நகைச்சுவை நடிக்கிறதா வந்து இங்கே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் வந்து உங்களுக்கு காமெடியும் ஒர்க் அவுட் ஆகியிருக்கா? எல்லா படத்துலையும் பார்க்குற மாதிரி உங்களுக்கு இந்த படத்தில் பார்க்கலாமா? எல்லா படத்தை விட இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் டைரக்டர் இன்னும் புதுசாக கொண்டு வந்திருக்காரு. அதாவது சிசிரமனவரது பாலச்சந்திர ஐயா தான் எனக்கு பேர் வச்சாங்க. என் சொந்த பேர் பழனிசாமி. சினிமாவில் 44 கிராஃப்டில் எல்லா கிராஃப்ட்லேயுமே வேலை பார்த்துருக்கேன். நான் பார்க்காத வேலை இல்லை. கிட்டத்தட்ட 44 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். நான் படம் ஜிப்பாக இருக்கேன், அசிஸ்டண்டாக இருக்கேன். ஐயா சிவாஜி ஐயாவுக்கு பர்சனலாக இருந்திருக்கேன். எல்லாமே தெரியும் வாழ்க்கை வரலாறு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் வந்து அண்ணே நீங்கள் உங்கள் சிசிரமனர் வேறு மாதிரி காட்ட போகிறேன்ட்டு வேற ஒரு ஆங்கிள் எடுத்துருக்காங்க. நிச்சயமாக எனக்கே படம் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பரவாயில்லையே ரொம்ப, அதாவது வந்தோடனே சிசிரமனர் அல்ல எப்போ திரி வா எந்த ஒரு அப்படின்னு வந்த ஒரு கேரக்டரை வேணாம். ஏன் சார் நம்ம போய்த்தான் ஆகணுமா, கொஞ்சம் ரோச்சு பாருங்கள் சார். சார் இருட்டாக இருக்குது சார், ஒரே இருட்டாக இருக்குது, விடியட்டும் காலையில் போவோமா அப்படி வேறு மாதிரி லெவல் பண்ணி ஒரு அருமையாக வந்து ஒர்க் அவுட் பண்ண வச்சுருக்காரு. அதனால் வந்து நான் வந்து இதில் வந்து கோகுலுக்கு செய்த படத்தில் எப்படின்னா ஒன்றுமே இல்லை வந்துடுவேன். 300-400 அடி அகத்திய சார் டேரக்டரில் அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். கரண் சுபலட்சுமி நானும் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த படம் கோகுலிச்சு. அதில் ஒரு 350-400 அடி ஒரே ஷாட்டில் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நான் அகத்திய சார் டைரக்டர் என்ன பண்ணாரோ அதை அவர் பண்ணி காமிச்சார். அதை நான் பண்ணேன். ஏன்னா அந்த படத்தில் ப்ரொடக்ஷன் நான் தான். அப்போ இது பண்ணி நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணால் அந்த படம் மிகப்பெரிய லெவல் வந்துச்சு. அந்த படத்தை பார்த்தா கவிதாலயாவில் துணித்து இருந்த காலத்தில் பாலசேகர் சார் டைரக்டர். அதில் சரி நல்லா சரி 3 வருஷம் நல்லா சரிடா 3 வருஷம்டா 2000 உலகம் அழிய போகுது, பூமி மண்ணில் போக போகுது, பூமி மண்ணோட பண்ண போக போறீங்களா, உலகம் அழிய போகுதுடா சரிங்க நீ சரி யாரை சொன்ன இன்ன சொன்னேன் அவட சொன்னேன் இவட சொன்னேன் இவட சொன்னேன் உங்கள் 4 பேரும் சேர்த்தேன்னு சொன்னேன் என்ன உனிப்பியே அனுப்பிடா அறாடே அறாடே அரா டே மதுரை சிங்கப்படா டே மதுரை சிங்க என்னென்ன அவன் ஆண்கள் நினைச்சியா இவட ஆண் நினைச்சியா என்ன வாத்தியார் நினைச்சியா டேய் ஆந்தே ஆர்வம்டா ஒவ்வொரு இறக்காதடா 3 வருஷம் இன்னும் 3 வருஷம்
உமாதி பழக்க போறா, பூமி மண்ணோட பண்ண அழிய போகுது, எல்லாரும் உள்ள போறீங்கடா, சிரிக்கடா, எல்லாம் சந்தம் சிரிக்க, எல்லாம் சிரிக்க, எல்லாம் சிரிக்கணும்னா அந்த படம் மூலியமாக ஃபேமஸ் ஆகி அந்த படத்தில் தான் ஐயா பாலச்சந்திரன் எனக்கு வந்து சிஸ்டர் படம் பழனிசாமியாக இருந்தேன், சிஸ்டர் படம் மாற்றினாரு. இன்றைக்கி ஒரு 410 படம் போயிட்டுருக்கு. நல்லா வந்து சினிமாவில் வந்து எல்லாம் அதாவது அன்றைய சினிமா மாதிரி தான் இன்றைக்கி சினிமா புதிய டெக்னிக் ஆயிடுச்சு. அன்றைக்கி நாங்கள் ராசாமரத்தில் எல்லாம் நான் வேளாத படங்கள் புடச்சல் வேளாத படங்களே இட்டு ராசாமரத்தில் தான் படச்சிப்பு, அரண்மனைக்கிளி, மனைவியடி, ஆண்பாவம் படத்தில் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாண்டியராஜ் சார் கேரக்டர் வந்து கார்த்திக் சார் போட்டுருந்தது. நாகர்கோவிலில் ஷூட்டிங்கு நான் தான் படச்சிப்பு, எல்லாம் போயிட்டான். அது என்ன படத்தில் பார்த்தா வரல. அவர் என்ன பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் டைரக்டர் பாண்டியராஜ் சார். அவர் பாண்டியன் நானும் அவர்லாம் வந்து பாண்டியராஜ் சார் பாக்கியராஜ் சார் கப்பலில் ஆஃபீஸ் பாய். இவர் முதல் படம் கண்டியாச்சு. அதுக்கடுத்த படம் தான் ஆண்பாவம். அப்புறம் சரி வரல, என்ன பண்ண நீங்களும் அடிச்சாண்ணே அப்படின்ற புட்டீஸ்வர் சொல்லி வேலாயுதம் புட்டீஸ்வர் நடிங்க அப்படி சொல்லி தான் அந்த ஆண்பாவம் படத்தில் பாண்டியராஜ் சார் ஹீரோ ஆனார். இல்லைன்னா அந்த படத்துக்கு போட்டது வந்து கார்த்திக் சார் அந்த கேரக்டர். அதெல்லாம் வந்து அதாவது ஒரு மனிதன் வரணும்னு நினச்சா தலையில் எழுந்தால் எப்படி வேணால் நடக்கும். அப்படி தான் அவர் வந்து டைரக்டர் தான் வந்தார். சின்ன வயசுலேயே இட்டு கொடுத்தவர் பாண்டியராஜ் சார். பாண்டியராஜ் சார் கன்னிராஜ் அந்த படத்துக்கு நான் தான் படச்சிப்பு. ஆண்பாவம் அதுவும் நான் தான் படச்சிப்பு. மனைவி எல்லா படத்துக்கும் அவர் படத்துக்கு, ராஜ்கிர சார் படத்துக்கு, கேஎஸ் ரவிக்குமார் சார் படத்துக்கு நிறைய படங்கள் படச்சிப்பு விளாத்தாலும் எனக்கு சினிமாவிலேயும் நடிகனா உள்ளே இருந்து வந்தது தான். அதாவது நான் நடிக்கலாம் வரல. நான் ஏதோ சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் இளையாத்த கொண்டு சிறிய கிராமத்தில் பிறந்தேன். ஏதோ சினிமாவே வந்து திருப்பி உட்காந்துட்டு ஒரு தேட்டரில் கொண்டே 3 படம் போடுவாங்களே, ஒன்றா உட்கார வச்சு அப்பா நீ விடி முடிக்கணும்டா உட்காந்து பார்க்கடா படத்தை அப்படின்னு ஒரு டிக்கெட்டு 3 படம் அப்படி பார்க்க வச்சா நம்ம எந்த போர்டு ஒளி வருதோ அதுதான் படம் ஒரு நடிச்சு உட்காந்து பூண்டு அடைச்சி போட்டோட அந்த ஒளியை பார்த்துருந்தாரு. இன்றைக்கி அந்த ஒலிக்கிலே நம்ம வரணும்னு நினைக்கும் போது கடவுள் சித்தாந்த அந்த ஒலிக்கு இல்லை. அந்த பார்த்த சிவாஜி ஐயா கூடவே அவருக்கு பர்சனலாக வேலை பார்த்தது. வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் மறக்க முடியாது. எல்லாம் இறைவன், மக்களாகிய நீங்கள் எல்லாம் வந்து தான் போயிட்டுருக்கு. அருமையான படம். பாப்பா நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ணன் மகேந்திரன் சூப்பராக பண்ணியிருக்காரு. தஞ்சாவூர், காரைக்குடி எல்லாமே இந்த மாவட்டங்கள் பூரா வந்து ஜெயிக்கணும். படத்தில் அருமையாக இருக்குது. நேராக தேட்டருக்கு வாங்க, படத்தை பாருங்க, சந்தோஷமாக போங்க. வரீங்களா? நவம்பர் 21 எல்லாரும் தமிழ்நாடு பூரா வாங்க, நாங்கள் வர்றோம். நீங்கள் குடும்பத்தோடு எல்லாரும் வாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து படம் பார்த்துட்டு கும்மியா இருப்போம். ஓகேயா? வாங்க எல்லாருமே வாங்க.